இது எங்களோட சின்ன குடும்பங்க. குடும்பத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். இது எங்களோட லேப்டாப். இதுதான் எங்களோட உலகத்தோடு எங்களை கனெக்ட் பண்ண வைக்கிது. அப்புறம் இதில் ஆதில் எங்கள் சின்ன பையன், அவன் எல்லா சுட்டித்தனமும் பண்ணுவான். அவனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவனுக்கு நடக்க முடியலையே தவிர இவன் உக்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் அவர் செஞ்சுருவாருங்க. ஏன்னா இவர் 7 மாத கை குழந்தை. இவர் நடக்கிறதுக்காக நான் ஒரு $50 செலவு பண்ணேன். சாரிங்க, $100 செலவு பண்ணேன். இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். சரிகா சித்தாரா அவர் இப்பொழுது உங்களை காண இருக்கிறார். கீழிருந்து மேலாகணும். இவங்க பேய் மாதிரி இருந்தாலும் அன்பை என்னை கவனிச்சுக்கிறாங்க. அதனால இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக பிடிக்கும். இந்த பையன் இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரிக்கா இப்போ பிஸி ஆகிடுவா. அதுக்கு முன்னாடி உங்களை எல்லா இடத்தையும் காமிக்க போகிறேன். இதுதாங்க எங்களோட ஓசியில் வாங்கின ஃபோனுங்க. இது ஓசின்னு நினைக்காதீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. இது எங்களோட டைனிங் டேபிள். குடும்பத்தோடு உங்களை காமிக்கிறவாங்க. இதில் தான் நாங்கள் உட்காந்து கொட்டிக்குவோம். இப்படி தான் ஏப் போடுவோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன். லைட் போட்டதுனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, கச்சக்கச்சன்னு இல்லை. ஏன்னா சரிக்கா இதில் வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்னோட துணிங்க எல்லாமே இருக்குது. என்னோட துணிங்களும் தான் இருக்குது. ஆமாம், இதில் சரிக்காவோட துணியும் இருக்குது. என்னோட ஜாக்கெட்டில் இருந்து எல்லாமே இருக்குது. ஐ மீன் வெளியில் போகிற ஜாக்கெட். இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் துவைச்சது அன்னைக்கு தான் நான் துவைச்ச கஷ்டப்பட்டு. கீழே பார்க்காதீங்க, கீழே எல்லாம் நாரி போய் கிடக்கு. அதனால ஆஃப் பண்ணிட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கிற க்ளோசெட்டை பாருங்க. இதுதான் ஆதில் அகமதோட துணிங்க. எல்லா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. என்னோட சாக்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. என்னோட ஜட்டியில தான் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆமாம். இப்படியே பக்கத்துல வந்தீங்க அப்படின்னாக்கா நாத்த முடிச்ச பாத்ரூம் ஒன்று இருக்கு. இப்பதான் குளிச்சு எந்திரிச்சு வந்தோம் எல்லாரும். இப்போ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுல பிளஸ் அவுட்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பல நாட்களா கழுவே இல்லை. இதுதாங்க நான் பார்க்குற கண்ணாடி. எப்பயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே மேலே பாருங்க, எல்லாம் பிளைனா இருக்கும். அப்படியே கீழே வாங்க. இதுதாங்க எங்களோட பெட்ரூம். இது ஃபேன். ஜன்னலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே அழகான பூந்தோட்டம் ஒன்று இருக்குதுங்க. அமெரிக்கா இப்படிதான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான். என்ன இலத்தலையெல்லாம் கீழே கொட்டி இருக்கு, அவ்வளோதான். அவங்க இன்னும் கூட்டல. அப்படியே பாருங்க, இது ஒரு அலாரம் ஒன்று இருக்கு. அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் எந்திரிக்க மாட்டோம். இது பாருங்க பெட்டு. பல நாட்கள ஆதில் ஒண்ணுக்கு அடிச்சு துவைக்காமையே இருக்கு. இது ஆதில் நடந்து போறதுக்காக நாங்க யூஸ் பண்ணது. இதுதான் ஹக்கீஸ். இதுதான் இன்னொரு க்ளோசெட். இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். இதுல சரிக்காவோட நாத்தம் பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. அதான் சுத்தமான ட்ரெஸ். இது நான் போற செப்பல் பாத்துக்கங்க நல்லா. அது சரிக்காவோட ஒரு செப்பல் மட்டும் தான் நம்ம போடும். அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன், கீழே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். அதை அப்படியே பார்த்துட்டீங்க, ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அப்படியே வந்தீங்கன்னா ஆதிலோட கார் சீட். காரே வாங்கலாம், ஆனால் கார் சீட் நாங்கள் வாங்கிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இது தாங்க வெளியில் போகிற, நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது கதவு திறந்து வெளியே போவேன். இப்படி தான். இது தாங்க அந்த இடம். நல்லா பார்த்துக்கோங்க. ஜில்லுன்னு இருக்குது, அதனால் பூட்டிக்கிறேன். இது பக்கத்தில் இருக்கிற ஒரு விண்டோங்க. உக்காந்துக்கிட்டே கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கே கம்ப்யூட்டர், இங்கே. ஆமாம். இப்போ இந்த 2 ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியில். அவங்க யாருன்னு பாருங்க. சரிக்கா, வாங்க.